வணக்கம் ஸ்பாட்டர்ஸ், உங்கள் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 16 சர்வைவிங் த டனல். ஓகேவா? ஏன்னா என்ன இருக்காங்க ஐய இங்கே அந்த முனங்குறா ஒருத்தி அவள் சவுண்டு இருக்குது. அப்போனா ஷாம்புலரு ப்ளஸ் இவங்க வேறு இருக்காங்க, அந்த ரன்னரு. ரைட் சைடு யார் இருக்கா? இங்கே ஒரு ஷாம்பிள், இதே மாதிரி 2 ஷாம்பிள் வச்சுக்கலாம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, 2 ஷாம்பிள். ஏன்னா சவுண்டு விட்றா பார்த்துட்டியா? அவன் சவுண்டு பார்த்துட்டு சவுண்டு விட்றான், சும்மா சவுண்டு விட்றானே தெரிய மாட்டேங்குது. அப்படி சவுண்டு விட்றான். அந்த ரன்னர் அங்கே வச்சுருக்கு, அவ்வளோ முதல் முடிக்கணும். ரன்னர் முடிச்சா 2 பேர் டம்மி பார்க்குறானா? போயிட்டா இந்த ரன்னர் முடிச்சா அந்த சம்பளம் அசால்ட்டாக போயிடலாம். சவுண்டே பயமாக இருக்குங்க. பார்த்துட்டாங்க இங்கே தான் இருந்தான். அந்தாக்கா அங்கிட்டு தான் எங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இந்த போகிறா பேக்கோட திடுறான். பூச்சு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஒரு சவுண்டு விட்டாலும் முடிஞ்சு. ஓகே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவன் ஷாம்பர். இன்னும் ஒரே ஒரு ரன்னர் இருக்கான்னு நினைக்கிறேன். சவுண்டு இருக்குது. இதா பார்த்துட்டியாடா? ஏன்டா டக்குன்னு கத்துறேன்? இன்னொரு ஷாம்பில் எங்கேயோ வந்தானே. சண்டை விட ஆரம்பிக்கலாமா? அது பாட்டுக்கு வேற ஒரு ரன்னர் நல்லா வந்தாலும் உயிரை வாங்கிடுவான். என்ன இங்கிட்ட இது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கிட்டு ஒன்றும் இல்லை. நீ சவுண்டு உண்மையாக சொன்னால் லைட்டை பார்க்க மாட்டேன். இருந்தாலும் நீ சவுண்டுக்கே பயமாக லைட் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு ஷாம்பில் தான் அந்த அப்போ அங்கே இன்னொரு ரன்னர் இருக்கா போல். அங்கே என்ன 3 காமிக்குது? 2 ரன்னர். அப்போ 2 ரன், மொத்தம் 3 ரன்னர் 2 ஷாம்பில். ஒருத்தனை முடிச்சிட்டோம், இன்னும் 2 ரன்னர் இருக்காங்க. அதான் ஷாம்பில் சைஸை பார்த்தாலே தெரியுது. இப்படியே இப்படி ஜம்ப் அடிச்சுருவோம். வாங்க. வரானே குடிச்சா தண்ணி ஒரு சவுண்டு எடுக்கணும். இதாரா நான் ஓட 2 பேருண்டாங்க. எப்பா ஒரிஜினல் லைஃப்லாம் இப்படி போக வாய்ப்பே இல்லை. நான் அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன். இந்த ஒரு தெரிக்கேன் அவனை போது முடிக்கணும். சுற்றி போய் முடிக்கணும் அவனை. இங்கே விட்டு இருக்கான். அவன் நம்மளை பார்த்துருவானா? பார்க்க மாட்டான். அவன் அங்கிட்டு திரும்பி நிற்கிறான். இவனை போது முடிப்பான். நடந்துக்கிட்டு இருக்கான். பிடிச்சிருன்னு திரும்பி பார்த்து பூச்சி பார்க்க போகிறான். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ரன்னர் முடிச்சிட்டோம்னா அடுத்த 2 ஷாம்பில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க. அவன் திரும்ப வாய்ப்பில் அசால்ட்டாக முடிச்சிடலாம். டவுட்டே வேணாம். அப்படி களத்துலேயே சொல்லு. ஓகே இப்போ நம்ம கையில் மால்ட்டை வந்தால் போதும் அசால்ட் 2 பேரும் முடிக்கலாம். இந்த அவர் தெரிஞ்சு அங்கேயே முடிப்போம். அவனை எங்கே வரேன் வேறு எதுவும் அங்கிட்டு இருக்கா? அது பாட்டுக்கு சர்ப்ரைஸாக இன்னொரு ஷாம்பில் இருந்தால் வச்சு கொண்டு போகிறாங்க. மால்ட்டை தூக்கு போடு. அவ்வளோதான் தம்பி. இன்னொன்று போட்டுருக்காங்க. மறுபடியும் இன்னொரு மால்ட்டை போட்டு நினைக்கிறேன். வரான். ஐயோ தம்பியில் பட்டுச்சு. இது சாகரானு பார்த்துப்போம். மால்ட்டை போடுவாங்க. நல்ல செத்துல இன்னொரு மால்ட்டை வேஸ்ட் பண்ணேன். இதா செத்தாக அப்புறம் வெடிக்கிறான் பாருங்க. என்ன நான் வருவான் பார்த்தா வர மாட்டேன். நானும் இங்கிட்டு பார்க்குறேன். ஐயா காது போடுங்க பாவத்தை. இன்னும் காணா அங்கிட்டு. இப்போ அவனை அங்கே போய் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுங்க லூட்டை போயிட்டு போவோம். சவுண்டையும் காணாம். சரக்கு புல்லட்டு வேறு. ஓகே எங்கே இருக்கான் அவன்? இங்கே தான் இருந்தான். லெஃப்ட்டில் இருக்கானு. ஒன்று நேராக போய் லெஃப்ட்டு திரும்ப நினைக்கிறேன். இந்த இருக்கான். இதை வந்துட்டேன். இதான் வச்சுக்கோ. நான் மெடிக்கிட்டு போகிறேன். இதாக இருப்பான். இந்த இன்னொன்று கிராப் பாம் பாம்பே போடுவான். இன்னும் சாக மாட்டேன்றான். மால்ட்டோ வேலையாக போச்சு. அதான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோதான். செதர் ஞாபகம் பார்த்தீங்களா? நல்ல வேலை நான் கிட்டக்க போக தெரிஞ்சேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஆள் நினைக்கிறேன். ட்ரம் மியூசிக் நின்றுச்சு. இருப்பா போதுமா? நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம், கிராஃப்ட் பண்ணிக்குவோம்.
ஓகே, அது பண்ண வாய்ப்பு இல்லை. ரைட்டு. ஓகே, வேறு இப்போ யூஸ் பண்ணவே இல்லையோ? சரி, ரைட்டு. வெடிமருந்தே. ஓகே, வேறு எங்கே வழி இருக்குது? இங்கே பார்த்துட்டோம், வழியில் அவங்க முடிச்சிட்டோம். எங்கிட்டு போகிறோன்னு தெரியல. இவங்கள பார்த்தேன், சண்டை ஓட்டம் இங்கிட்டு வழியை விட்டேனா? வழி கண்டுபிடிக்கிறது எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேரத்தால் சுற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கே இந்த பக்கம் அடைச்சி வச்சிருக்கேன், டேஞ்சர்னு. ஓ, நம்ம அந்த பக்கம் வந்து இப்போ இங்கிட்டு வந்திருக்கோங்க. ஓகே, எக்ஸிட் இருங்க. இந்த பக்கம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். இந்த கூட ஒரு வலிமாய் போச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு தான் இருக்குப்பாங்க. ஓகே, ரேகு எதுவும் வேணாம். ஒரு ரவுண்டு இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கிறேன். வழி எங்கே தெரிஞ்சிருச்சு. இது அடைச்சி கிடக்கு. வேறு ஓகே, இங்கிட்ட ஒன்றையும் காணாம். இது என்னது? ஓகே, இங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் கூட இங்கிட்ட தான் உள்ளே இருக்குன்னு வச்சேன். இங்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ வெளியே போக வேண்டியதான். வேறு எதுவும் கண்ணில் சிக்கலை. வெறும் புல்லட்டு. இப்படியே குதிச்சு அங்கிட்டு போயிருக்கலாமா? இதை பார்க்க மாட்டேங்க, இப்போ தான் பார்க்குறேன். எக்ஸிட்டு இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். வாக்கா இங்கே வாங்க. கால் எடுத்து தண்டி ஆக்கணும். பா, யானை கால் மாய்க்குங்க. கையை கொடூரமாக்கு. ஐயா, நல்லா கிரில்லில் போட்ட சிக்கன் மாதிரி இருக்கான் பாருங்க, கிரில் சிக்கன் மாதிரி. ஓகே, வாங்க, கதவை திறந்த வீட்டை பக்கம் ஓடுவோம். ஓகே, திறந்துரு சிசி. திறக்க முடியலையா? ஓ, இல்லை நம்ம தட்டு திறக்கலாம். அவ்வளோதான், ஊரை கூட்ட போகிறான். நல்ல ஐடியாக்கா, பட் அங்கே எல்லாம் கொண்டுட்டோம் நம்ம. சரிவா, போவோம். என்னது? டவுனில் விட்டு வெளியே வந்துட்டோம் போலங்க. ஓப்பன் மேலே யார் லைட்டு தெரியுது. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் கிராஷ் ஆகிருக்கு. அதானே, பார்த்தாலே தெரியுது ட்ரெயின் வருதுன்னு. எங்கிட்டு போனால் எல்லா பக்கம் முடியுது. எப்படி போகிறதுனே தெரியலையே. அதாவது அந்த பஞ்சாயத்து நாள் ஆரம்பிச்சக்கப்புறமும் எத்தனை நாள் ஓட விட்டுருந்தாங்க தெரியலையே அப்படின்றா. டீனா எங்கே இருக்கு? அந்த வந்துட்டு. யாரா நீ? ஜூல்ஸ்க்கு நாள் இருக்காங்க. ஃப்ளிப். ஓகே, ஐயோ, பெரிய பெனாடி வச்சுருக்கானே. நான் இன்னும் வருவேன்னு, நீ இன்னும் வருவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபெக்டட் ரொம்ப அதிகமாக இருக்குது கீழே. நான் வந்து ஜாச்சரின்ற சோல்ஜரை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அவன் வந்து சுற்றி அதை என்ன சொல்ல, சவுண்டை விட நைட் இருட்டில் கூட ரொம்ப பயங்கரமாக கூர்மையாக வவ்வாலமாக கேட்குறான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்ஜராக்கான். அதேமாதிரி என்ன சொல்கிறான், அவன் வந்து ரொம்ப நிறையா சாமி கும்பிட்டுட்டே இருக்கான். அவன் மிஸ் பண்ணவங்களாம் ப்ரேயர் சொல்கிறான். அதனால் அவன் என் கூட சேரேன்ட்டு இருக்கான் உனக்காக. மேஷி கைடியூன்றானா? ஓ, அவன் இவங்க போலங்க. இவங்க பூரா ஜூல்ஸுன்றவங்க பூரா. அது என்னது, ஹண்டர்ஸு, ஸ்கார்ஸ் போலங்க. நான் என்ன சவுண்டு கேட்க ரிலீஜன் நட் மாதிரி இருக்கேனா? அப்படிலாம் இல்லை. மேஷி கைடியூ ஜூல்ஸ் ட்ராவல் ஃபாஸ்ட் ட்ராவல் சேஃப். பார்த்துரு. கிரேன்றவன் ஜூல்ஸுக்கு எழுதியிருக்கான். ஓகே. இது வந்து இவங்களை பற்றி போல் ஜூல்ஸ் வரான். எதை பற்றி? ஸ்கார்ஸை பற்றி. முதல் WLF நோட்ஸாக வந்துச்சு, இப்போ ஸ்கார்ஸோட நோட்ஸும் வருது. லைட்டை நோக்கி போயிட்டோம். ஏறுக்கா, மேலே ஏறுக்கா. ஓடு வா. சொல்ல ஏறி செஞ்சு என்னென்னோ. வேறு எது கீழே இருக்கா? என்னாச்சு? காமக்கா ஊரே கூட்டிட்டு பாடுறான். வா. ஓகே. என்னக்கா ஆச்சு? எது அடிக்கடி போட்டுச்சு அக்காக்கு? லைட் அடிக்க மாட்டேங்க. டிங் பார்த்தா அதுவும் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவான். டெவலப்பர்ஸு லைட் அடிக்காமல் சும்மா இருறீ அப்படின்னு அவன். ஒரு ஜம்ப்பு தேவையில்ல போல். சாதனமாக போயிருக்கலாம் போல். தேவையில்லாமல் ஜம்ப் அடிச்சிட்டேன்.
இப்போ அவன் போட்டது சவுண்ட் இல்லை, நம்ம போட்டதான் சவுண்டு. வாக்கா வாக்கா பொறுமையா வாக்கா, ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்கேன். ஹெட்ஷாட்ல ஒரு புல்லட்ல முடிச்சுக்கலாம் ஆண்டினா, வேஸ்ட் பண்ணிட்ட புல்லட்டை. Ellie, your mask. Ellie, ஐயோ மாஸ்க் போடுச்சு. ஆனால் நமக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே. Don't take it off. Ellie, stop. Ellie, stop. What? No. கழட்டிட்டா. Ellie, no. Stop. I'm not infected. நம்மால தான் இம்யூன் ஆச்சு. ஓ அவன் நம்மளே இல்லை, அதையும் நான் மறந்துட்டேன். ஓ இப்போதான் அவன் நம்ப போறா உண்மையானு. Can you run? ஓடி வராங்க போங்க. Let's fucking go. ஓடு 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 ஓடு. ஏய் யாரா நீ? Run, Dina. படுத்துட்ட. ஓடு 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 ஓடு. Ellie. Here, don't go down. எத்தனை கிக்கர் இருக்காங்க உள்ள? சுடுக்கா. டூ லேட்க்கா. This way. Hurry. ஓடு 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 ஓடு. Go right. ஐயோ ஷாம்பு. Come on. ஓகே. வா வா வா. போச்சு போச்சு ஷாம்பு கை. கையை பார்த்தீங்களா? கையை வந்துருச்சு, பிடிச்சிருப்பா ஜஸ்ட். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஐயோ. சுஷ்டுங்க ஷாம்பு கை இங்கிட்டு வருது, கிக்கர் கை அங்கிட்டு வருது, ரன்னர் கலந்து காலை பிடிக்கிறான். செத்துட்டாடா. ஏய் காலில் புல்லட் அடிச்சு ரத்தம் இருக்கே. என்னங்க சலா தானே இருந்தா என்னாச்சு? அந்த காலில் ரத்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, பேண்ட்டில் ஒரு புல்லட் அடிச்சோ. நம்ம தேட்டர் ரெஸ்ட் எடுத்து போவோம், என்ன சொல்கிற? நல்ல ஐடியா தான், வா முதல் போகன்றா. ஒரு தேட்டரா? அவங்க நேரத்துக்கு கரெக்டாக அவங்க வாசல்ல இருக்குப்பாங்க, வெளியே வர இடத்துல. வந்துட்டோம், இன்றைக்கி வந்துட்டோம். என்ன பூட்டி இருக்கு? ஓகே ஓடி வந்துட்டாளுங்க. ஷேரை வச்சு பாதையை மறைச்சிருக்கானுங்க. உள்ளே ஒரு சர்வைவர்ஸ் இருப்பாங்களோ இவ்வளோ மாதிரியே சொல்ல முடியாது, இருக்க வாய்ப்பு இருக்குது சர்வைவர்ஸ். சரியான லாக்குக்கா. ஓகே இப்போ கேட்க போகிறா. என்னடி மாஸ்க் இல்லாமல் மூச்சு வாங்கிட்டு இருக்க? நான் தான் அப்பயே சொன்னேனே என்ன போகிறேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பாதி வந்து என்ன சொல்ல விரும்புறியா அப்படின்றா. எனக்கு என்ன நடக்குதா? எல்லி நீ ஸ்போர்ட்ஸுக்கு போது அசால்ட்டாக மூச்சு விட்டுக்கிட்டு இருந்த, என்ன அவசியம் கேட்குறா. அதான் சொன்னேனே நான் தான், நான் இம்யூனு. நம்ப மாட்டேன்றாப்பாங்க எப்பயும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கறி வாங்கிட்டேன். எதை பற்றி பேசுகிற? என்னை கடிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றா. இப்போ தான் இப்போ தான் யோசிச்சு போகிறா. அவள் சொல்கிற உண்மைன்றதே இப்போ தான் கன்சிடரே பண்ணுறா. அதுவே உண்மைன்னு கண்டுக்கவே இல்லை அவள். மரியா, டாமி, ஜோலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், எனக்கு நான் இம்யூன்றதுன்றா. 3 பேருக்கு தான் தெரியும், இப்போ உனக்கு தெரியும் அப்படின்றா. நான் உன் கூட வந்தேன்னா நான் உன்னை இன்ஃபைட் பண்ண மாட்டேன். அதை பற்றி நினச்சி பயப்படுறேன்னா அதை பற்றி நீ பயப்பட தேவையில்லை. அதேமாரி நான் அவனை இம்யூனாகவும் ஆக்க முடியாது அப்படின்றா. ஓ அதனால தான் அவ்வளோ பஞ்சாயத்து சொல்ல ஒன்று தானே. கண்டிப்பாக அவன் ஃபயர் ஃப்ளைஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் WLFன்றாங்களே, ஃபயர் ஃப்ளைஸு பாஸ்டனில் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் நீங்கள் வேற ஆளுங்க, ஏதாவது சொல்லேன் அப்படின்றா.
எல்லி என்ன சொல்ல போகிறா? எனக்கு உங்களுக்கு பயமாக்கு ஓடி போட போகிறாளா? இவன் ஒரு ட்விஸ்ட்டை போடுறான். எல்லி உனக்கு தான் ட்விஸ்ட் போட தெரியுமா? எனக்கு போட தெரியும். ப்ரெக்னென்ட் ஆகி கேட்டுட்டு இருக்கா. உன்னோடதுல இதெல்லாம் ஒரு காமெடியா? இங்கே என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு? நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றா. எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு சும்மா கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம். உனக்கு எவ்வளோ நேரம் அது தெரியும்? ஒரு சில வாரங்களா தெரியுமா? ஒரு சில வாரங்களா? நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா நம்ம திரும்ப போயிருந்துருக்கலாம்ன்றா. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுன்றா. கன்ஃபார்மாக தெரியாது, நான் பேர்டன் ஆகணும் விரும்பலை, நீ இப்போ எனக்கு ஒரு சும்மா தான் என்னன்றா. அடி பாவி இப்படி சொல்லிவிட்டு அவள் ரியாக்ஷன் வாங்கினே, ஏடி இப்படி சொல்லிவிட்ட, உனக்கா இவ்வளோ தூரம் வந்துருக்கேன் என்னை சொம்மன்ட்டே அடின்றா. ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. நான் போய் இந்த இடம் எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இன்ஃபெக்ட் இல்லாமல் நான் பார்த்துட்டு வரேன்ன்றா. நீ ரெஸ்ட் எடு. என்ன ப்ரெக்னென்ட்ன்றா? எப்படி சொல்லிவிட்டா? சரி, நம்ம இப்படி சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன ரியாக்ஷனில் இருக்காங்க? இவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறா? மூஞ்சியை பாருங்க, என்ன மூஞ்சி சாணியில் கால் வச்ச மாதிரி. இங்கே இவன் என்ன பண்ணுறா? தூங்கிட்டானா? இங்கே தூங்கிட்டாங்க. யாருங்க எப்படி பண்ணுடா? நம்ம பையன் ஜெஸி பார்த்த வேலையாக்குமோ? அவனாக தான் இருக்கும். கரெக்டாக அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிருக்கு. பிரேக்கப் ஆனோடனே அவன் இங்கே எல்லிட்ட வந்திருக்கா. அந்த கேப்பில் அது நடந்துருச்சு. ஜெஸி தான், டவுட்டே வேணாம். தலைவன் அப்பயே தெரியும். தலைவன் தான் நினைக்கிறேன். லெட்ரு. என்ன லெட்ரு? கசான்ட்ரா. ஒரு தேட்டரில் போக போகிற இதா? இந்த பிள்ளையில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரில. ஓகே, கிளாஸ்குள்ளே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த டோர் திறக்க முடியுமா? திறக்க முடியல. ஓகே, வேறு என்ன இருக்குது? அப்போ இந்த இடத்த சுற்றி இந்த மாடி போகுது. இங்கே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கடுப்பாகிறா இவ்வளோ. எப்படி அதை நீ என்கிட்ட சொல்லாமல் வச்சுக்கலாம்? இங்கே ஒரு கதவு இருக்குது, சுற்றி பார்த்து இந்த கதவை போடுவோம். மறுபடியும் லெட்டர். என்ன லெட்டர்? செப்டம்பர் 4 செப்டம்பர் 6. ஓ, அதாவது இந்தந்த நாள் என்ன நடந்துச்சுன்றது போட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் வேணாம், லாஸ்ட்டுக்கு போயிடுவோம். செப்டம்பர் ஸ்டூடெண்ட் பி என்னாச்சு? ஓ, அதாவது என்ன போட்டிருக்கான்னா, இந்த நோட்டு பழசனால பிரச்சனை இல்லை, இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்றா. அந்த நோட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த பண்ண செஞ்சால் அடிபட்டுருச்சு. அடிபட்டக்கப்புறம் ஃபீவர் வந்துருச்சு. உனக்கு ஃபீவர் வந்தோடனே நீ இங்கேயே நான் போய் பக்கத்து ஏரியாவில் மெடிசன் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குரூப் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் தான் அவன் யோசிக்கிறேன், என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் அவங்களை காணா, அவங்க வருவாங்க என்னன்னு தெரியலையே, எதுக்கு இவ்வளோ நாள் எடுக்குது, ஆனால் எனக்கு இன்னும் லைட்டாக ஃபீவர் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கியிருந்திருக்கான் கேம்மா. அவனோட தான் அப்புறம் நம்ம உள்ளே போய் எடுத்தோம்ல அந்த இடம். ஒரு குரூப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் WLFன்னு நினைக்காம WLFக்காரன், அந்த சோல்ஜரில் ஒருத்தன். ரைட்டு. கார்டு பியாண்ட். யார் ராணி? பாடுறா, கண்ணில் வந்து ரேவனா? ரேவன் மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுற போடுங்க. பேர் மட்டும் பியாண்ட் வச்சுருக்கா. வேறு என்ன இருக்குது? இந்த டோர் தான் சூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். சரக்கு பாட்டிலு. வேறு ஒன்றுமே இல்லை. சரக்கு பாட்டில் எனக்கு சரி விடு, உள்ளே போ. என்னடா அது? ஓகே, இது என்ன கீழே ஏதோ வயர் போகுது. டோரு இந்த பக்கம் எது இருக்கா? ஜன்னல் தான் இருக்குது. இங்கே எதுவும் லூட் அடிக்காமல் எது இருக்கா? எதுவும் இல்லை. வாங்க டோரை திறந்து பார்த்துருவோம் முதல். என்னங்க சர்வர் ரூம் இருக்குது பார்க்க. என்னடா அது? சரக்கு பாட்டிலு, ஏதோ லெட்டர் இருக்குங்க. அவன் தான் அடுத்து பார்த்துட்டுருக்கான். அவங்க திருப்பி வர மாட்டேன்றாங்க. ஒன்று அவங்க ஆம்புஷ் பண்ணிக்கணும், ஒன்று அவங்க யாராலும் தாக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிருக்கணும். என்னோடய ஃபால்ட்டில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு. ஆனால் ஃபீவர் சரியாயிடுச்சு, ஆனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸ்லாம் தேடி பார்த்துச்சு ஏதாவது இது பண்ணி பார்க்குறேன். அப்புறம் அந்த ரேடியோவை யார் மூலியமாக பேச பார்க்குறேன்றான். ஓகே ஓகே ஓகே, வேறு என்ன போட்டிருக்கான்?
இந்த மாதிரி அடுத்தடுத்த நாள் போய்கிட்டே இருக்குது. கடைசியாக 19 என்ன போட்டிருக்கான், பவர் போயிடுச்சு, திருப்பி ரூஃபுக்கு போய் திருப்பி அதை கொண்டு வரலாம் பார்க்குறேன். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டே இருக்கேன். கடைசியாக என்ன இருக்குன்னா, இந்த ரேடியோவில் பவர் போயிருக்கு, மாடி ஆண்டனாக்கு போல், அதை சரி பண்ணிட்டு நான் திருப்பி இது பண்ண பார்க்குறேன், பவர் கொண்டு வர பார்க்குறேன்ட்டு போயிருக்கேன். இப்போ மாடிக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அடுத்த நோட்டுக்கு. ரேடியோக்குனா ரேடியோ யாருமே பேசலாமோ? இருங்க அமைக்க பார்ப்போம். ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ஆமாம், அப்போ மாடிக்கு போனவே வேலையாக பார்க்கல. பவர்னால் ஒயர் இந்த சேர்ந்துருக்கே, இன்னொரு ஒயர் போகுது. எங்கே இந்த ஒயர் போகுது? வெளியே போகுது. ஓ, மாடிக்கு போனவே அந்த வேலையை பார்க்காம போனாலும் இப்போ கதவை திறந்து நம்ம மாடி போய் நம்ம அந்த வேலையை பார்க்க போகிறோம். பிடிச்சிட்டேன் ஸ்பார்டன்ஸ். மழை பெய்யுது, அதான் மழை பெய்யுதுல, குள்ளா வச்சிருக்கல, குள்ளா போடலாம்ல. சொன்ன மாதிரி போட்டுட்டா பார்த்தீங்களா? என்ன சொல்ல, கேம் டெவலப்பர்ஸு மாஸ் காமிச்சிட்டிங்கய்யா, இவ்வளோ டீட்டெயில் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சொன்னேன் கேட்டுருச்சுங்க, அதான் குள்ளா வச்சுருக்காங்கன்னு. செம்மலை. ஓகே, வந்தாச்சு. இந்த பக்கம் எது ரூம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதான் வயர் இருக்கேன், வயரை ஃபாலோ பண்ணி போவோம். நேராக போய் இதுக்குள்ளே தான் போகுது. ஓகே. என்னங்க அது, என்ன கருமம்? ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. அவர் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஓ, இந்த லெட்டர் எழுதுனவங்க இவனை விட்டுட்டு போனாங்க, WLF பொறிஞ்சிட்டாங்க தெரியாமல். இன்னொன்று இப்போ எரிஞ்சிருச்சு, மாஸ் காமிச்சாச்சு. பார்த்துக்கா, சாக்கடி செத்துறாத. கிட்டக்க போய் பார்ப்போமா? ஐயோ, போக முடியலங்க. எப்படி சவால் பார்க்கலான்னு நினச்சேன், போக முடியல. அதான் தலைமை படுத்துக்கிறேன், நம்மளை காப்பாற்றுறேன், செத்து நம்மளை காப்பாற்றுறேன்பாங்க. என்ன மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு? பாருங்கண்ணே, திருப்பி அந்த இடத்த விட்டு வந்தோடனே திருப்பி குள்ளா போட்டான். இப்போ திருப்பி நம்ம சேனலுக்குள்ள குதிச்சோடனே குள்ளாவை கழட்டிடுவோம். இது இப்படி தூக்கி விட்ருவாங்க நினைக்கிறேன். தூக்கி விடுவா, எடுத்து விட்டா மாசில். எங்கே இப்போ ரேடியோ ஒர்க் ஆச்சா? ஜாக்சன் கிளம்பவும் முடிவு பண்ணுவாளோ? இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகலை, ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ வச்சு. எதுக்கு எடுத்தாலும் தட்டாதடி, டம்மு டம்முன்னு உடஞ்சி போச்சு. என்னது? ஓ, இது வந்து இந்த கீழே ஒரு ரூம் வந்துச்சு, அந்த ரூமுக்கான சாவின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விட்டால் வேறு எந்த ரூமும் லாக்குன்னு வரல, அது ஒன்று தான் ரூம் லாக்கில் இருந்துச்சு. வாங்க வாங்க போவோம், அந்த இடத்துக்கு போவோம். நேராக அங்கே தான் போவோம். ஏன்னா அது ஒரு ரூம் தான் லாக்கில் இருந்துச்சு, லாக்லேருந்து சிம்பிளும் காமிச்சிச்சு. இங்கிட்ட எது இருக்கா? எங்கே இப்போ அக்கா என்ன இருக்கான்னு பார்ப்போமா? அக்கா என்ன ரேஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். தூங்கிட்டா, சுட்டு பார்ப்போமா? சுட முடியல, தூங்கிட்டானா? ஓகே, கன்ஃபார்மாக அந்த ரூம் தான். திறந்துரு சீசே. திறந்துருச்சு. ஓகே, உள்ளே வேணும் ஆளு போனோம், டப்புன்னு சொல்கிற மாதிரி தேட்டருக்கணும்ல. எவனும் இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் தான் ஃபுல் தேடி பார்த்து தானே அவன் அங்கே உட்காந்துருக்கு. இந்த பக்கெட் கிடக்கு, ஒன்றும் பண்ண முடியல, உள்ளே போக முடியல. சரி ரைட்டு, யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே அங்கே போய் செத்து கிடைக்கான்லாம், அங்கே செத்துருப்பானே. ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஏதாவது லெட்டர் இருக்கா வேறு? அதான் செத்துட்டானே, என்ன எப்படி அவன் லெட்டர் இருக்குன்றீங்களா? இன்னும் லெட்டர் இருக்கு. ஓ, சிக் ஹேபிட். என்னென்ன பாட்டுன்னு எழுதி வச்சுருக்கான் போலங்க. ஓகே, நமக்கு எப்படி ஒன்றும் என்ன பாட்டுன்னு தெரியாது. இந்த ஸ்க்ரீன் பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஆமாம், வாங்க ஸ்க்ரீன் பின்னாடியே போய் பார்ப்போம். என்ன கட்சின் ப்ளே ஆகுது? எவனோ என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். எதுவும் பாஸ் ஃபைட்டா? ஓகே, பயமா இந்த வாங்க லைட்டு கூட அந்த ரே போகிற மாதிரி. என்னாச்சு? கிட்டாரா? ஓ ஆமாம், அவன் வெளியே ஒரு பேண்டு தான் இருந்தானுங்க, போஸ்டர் போட்டுருந்துச்சு, அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் போல். ஓகே ஓகே,
புளிஞ்சு பிடிச்சி போய் கிடக்கு. கடைசியாக எப்போ ஆள் தொட்டானோ அதை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. எப்படி சாதா எல்லி இல்லை, டியூனர் எல்லி டியூன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருந்துச்சு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்பா இந்த ஒரு தடவை சுத்தம் கரெக்டாக பண்ணிட்டேன்ப்பா சாமி. எல்லாமே உடப்பிட்டு இருக்கேன் மியூசிக்கை. ஓகே, சோல் பண்ண பாட்டுங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அக்கா. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.